சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு ஒரு காயின்ஸு எனக்கு கலெக்ஷனுக்கு வேணும். உங்கள்கிட்ட இருக்குதா? செக் பண்ணுங்க. 50 பைசா காப்பர் நிக்கல் காயின்ஸு. இந்த பூ டிசைன் போட்ட காயின்ஸு நெறைய வச்சிருப்பாங்க கலெக்ஷன்ல. இதில ஒரு வருஷம் எனக்கு வேணும். அந்த மின்ட்டும் உங்களுக்கு கிளியரா எப்படின்னு ஒரிஜினல் காயின உங்களுக்கு விலைக்கு வாங்கி தான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள்கிட்ட அந்த காயின்ஸ் இருக்குதா? செக் பண்ணுங்க. இந்த மாரி காப்பர் நிக்கல் காயின்ஸ் நெறைய வச்சிருக்கிறவங்க, கண்டிப்பா இந்த காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். செக் பண்ணுங்க. அதே மாரி வீடியோ முழுசா பாருங்க. என்ன ரேட்டு நான் குடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கூட உங்களுக்கு லாஸ்ட்ல நான் சொல்லிர்றேன். உங்கள்கிட்ட பாருங்க. செக் பண்ணுங்க. இந்த காயின்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு WhatsAppல கிளியரா இப்ப நான் காட்டுற மாரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. என்ன வருஷம், என்ன மின்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியரா காட்டிர்றேன். இந்த காயினு எங்களுக்கு வேணும். கலெக்ஷனுக்கு வேணும். நெறைய பேரு எங்களுக்கு ஆஃபர் அதாவது நெறைய பேர் கேட்டுருக்குறாங்க இந்த காயினு. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்க. நாம அத வந்து எங்க கலெக்ஷன்ல வச்சாலும் வைக்கிறோம். இல்லன்னா யாருக்கான கேட்டாலும் சேல்ஸ் பண்ணுவோம். பாருங்க சார். இது வந்து 50 பைசா பூ போட்ட டிசைன் கொஞ்சம் ஜூம் பண்ணிடலாமா? ஓகே. சார் இது வந்து 1986வது வருஷம் இருக்கணும். இந்த காயின்ஸ்ல வந்து முக்கியமா பாருங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாரி காப்பர் நிக்கல் காயினு 50 பைசான்னு போட்டிருக்கும். இதில இங்கிலீஷ்ல. இந்த காயின்ஸ் நெறையா வச்சிருப்பீங்க. பாருங்க. அதே மாரி கண்டிஷன் பொறுத்து தான் ரேட்டு மாறும். எனக்கு தேவைப்படுற காயின்ஸ் என்ன வருஷம்னா, 1986வது வருஷம் இருக்கணும். வருஷத்துக்கு கீழ இங்க ஒரு டாட் கீழ தெரியுது. அது வந்து டிசைன். இந்த இடத்துல ஒரு புள்ளி தெரியுது பாருங்க காட்டுறேங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். வருஷம் 1986வது வருஷம் இருக்கணும். இங்க ஒரு டாட் இங்க ஒரு புள்ளி தெரியுதுங்களா? பாம்பே மின்ட் ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க டைமண்ட் ஷேப்ல வந்து ஒரு புள்ளி இருக்குது. உங்க காயின்ஸ்ல செக் பண்ணுங்க. 1986வது வருஷம் இருக்கணும். வருஷத்துக்கு கீழ இந்த புள்ளி இருக்கணும். புள்ளின்னா டைமண்ட் மார்க் இருக்கணும். இது இது டாட்டு. இதெல்லாம் டிசைனு. பூ டிசைனு. இதெல்லாம் டிசைனு. எல்லா காயின்ஸ்லயும் வரும். எனக்கு 1986வது வருஷம் இருக்கணும். வருஷத்துக்கு கீழ இங்க டாட் இங்க பாருங்க புள்ளி ஒண்ணு இருக்குது. பாம்பே மின்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்கள்ட்ட செக் பண்ணி பாருங்க. 1986 வருஷம். அது கீழ வந்து டைமண்ட் ஷேப்ல ஒரு புள்ளி இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். காயின்ஸ பொறுத்து அடிபட்டிருந்ததுன்னா, கீறல் அதிகமா விழுந்திருந்ததுன்னா, ரேட் கம்மியாகும். பாருங்க. உங்க கலெக்ஷன்ல இது நீங்க நெறைய வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு இந்த காயின்ஸ் தேவைப்படுது. நெறைய பேரு காயின்ஸ் விக்கல, வாங்கல அப்டின்னுவாங்க. ஆனா, எந்த காயின்ஸ் கேட்டு வாங்குறோமோ, அது வந்து மார்க்கெட்ல நெறைய டிமாண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம கேட்டு வாங்குவோம். மித்த காயின்ஸுங்கலாம் நார்மலு. ரூ. 10, ரூ. 7, ரூ. 4 வாங்குறவங்க பொறுத்து தான். இதுல வந்து 3 வருஷம் மட்டும் தான் பிரிண்ட் 89 ஸ்டாரு, 80, 88 நொய்டா மின்ட். வெரி வெரி டிமாண்டு. அத பத்தி காயின்ஸ் கிடைச்சேன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல கிளியரா புரியிற மாரி சொல்லி, அந்த காயின்ஸ நான் கேட்பேன். இப்போ இந்த காயின்ஸ் எனக்கு தேவைப்படுது. உங்கள்ட்ட செக் பண்ணி பாருங்க. இருந்ததுன்னா, எனக்கு WhatsAppல இப்ப நான் காட்டுற மாரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஆனா, வருஷம் கண்டிப்பா இந்த வருஷம் தான் இருக்கணும். 1986 அது கீழ கண்டிப்பா அந்த புள்ளி இருக்கணும். பாம்பே மின்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. சின்னதா. அந்த டாட் அந்த உங்களுக்கு
பாம்பே மின்ட்டுன்னு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் விலை. அந்த புள்ளி இல்லைன்னா விலைக்கு போகாது. 1986 வருஷம் இருந்து அந்த புள்ளி இல்லைன்னா விலைக்கு போகாது. அந்த புள்ளி இருக்கணும். 1986 வருஷமும் இருக்கணும். இது 2 இருந்தால் போதும். காயினோட கண்டிஷன் பொறுத்து நான் வாங்கிக்குவேன். நல்ல கண்டிஷன் ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு 3000 கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். ஒரு பீஸுக்கு ஒரு காயினுக்கு 3000 கொடுத்து நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறுங்க சார். பாருங்கள், கிளியராக தெரிஞ்சுக்குங்க. இந்த காயின்ஸ் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இருந்தேன்னா கிளியராக ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன ப்ரைஸு கண்டிப்பாக வாங்குவேன். உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் செக் பண்ணுவேன். ரேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கு நீங்கள் கொரியர் போட்டு எனக்கு அந்த பில்லை காட்டின உடனே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு நம்பர் உங்களது கூகுள் பேயோ ஏதோ ஒரு நம்பர் உங்கள் நம்பருக்கு அக்கௌண்ட்டில் நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேலையே முடிஞ்சது. நீங்களும் இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. நாமளும் அவ்வளோ தூரம் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால் ஒரே ஒரு காயின்ஸ் இந்த மாதிரி காயின்ஸுக்கு ரேர் காயின்ஸுக்கு நான் போடுற காயின்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்குவேன். அதே மாதிரி 5 பைசா 1965 கேட்டிருந்தேன். அது ஒரே நிமிஷம் இருங்க, அந்த காயின் எடுத்து காட்டுறேன். இன்னும் எனக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு 2 பீஸ் கிடச்சிருக்குது. வீடியோ போட்டதுனால எனக்கு 2 பீஸ் எடுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த காயின்ஸுன்னு அதை காட்டிடுறேன். அந்த காயின்ஸும் இருந்ததுன்னு காட்டுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அதுவும் போட்டுடுறேன் சார். இதுங்க சார் 5 பைசா. இதுவும் எனக்கு தேவைப்படுது. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த காயினும் எனக்கு தேவைப்படுது. வெயிட் அதிகமாக இருக்கும். இது நிக்கல் காயினு. வருஷம் பார்த்துக்குங்க. வருஷம் 1965 வருஷம் இருக்கணும். வருஷம் பாருங்க, 1965 வருஷம் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்டார் தெரியணும். ஸ்டார் தெரியுதுங்களா? இந்த இடத்துல 1965 வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்னம் இருக்கும். ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காயின் எனக்கு தேவைப்படுது. நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். 500லேருந்து 800 கொடுத்து ஒரு காயினுக்கு ஒரு பீஸுக்கு கண்டிஷன் பார்ப்பேன். 500லேருந்து 800 கொடுத்து நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த 5 பைசா காயின் இருக்குதா செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வருஷமும் 1965 இருக்கணும். பாருங்கள், வருஷம் 1965. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார் தெரியுதுங்களா? இந்த ஸ்டார் கண்டிப்பாக இருந்தால் தான் அதோட விலை, இல்லைன்னா விலை இல்லைங்க சார். எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் மார்க்கெட்டில் தேவைப்படுறாங்க. நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு டிமாண்டாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட டேரெக்டாக கேட்டு வாங்குகிறோம். நிறைய பேர் காயின்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷங்களாம் செக் பண்ணி உங்கள்கிட்ட செக் பண்ணுங்கள். இருந்தால் மட்டும் தயவுசெய்து எனக்கு அமுச்சு விடுங்க. ஃபோட்டோ கிளியராக இந்த மாதிரி நான் அமுச்சு விட்ட மாதிரி கிளியராக ஸ்டார் தெரிகிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ அமுச்சு விடுங்க. பார்த்து ரேட் சொல்கிறேன். பிடிச்சா கொடுங்க, இல்லைன்னா உங்கள் கலெக்ஷனில் வைங்க, தப்பில்லை. வீடியோ பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது காயின் எதனா காயின்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் அந்த காயின்ஸ் ஒரிஜினல் காயின்ஸ் வாங்கி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருந்தானே எனக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க. நிறைய 5 பைசா வச்சுருந்தாங்க. நிறைய பேர் காட்டினாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் வீடியோ கேட்டதுனால காட்டினாங்க. நிறைய பேர் காயின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் காயின்ஸ் நான் என்ன காயின்ஸ் கேட்குறேன்னா அந்த காயின்ஸ் மட்டும் கொடுங்க. வேறு காயின்ஸுங்களை வேணாங்க சார். என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த காயின்ஸ் நான் சொல்கிற காயின்ஸு நான் சொல்கிற வருஷம் அந்த மின்ட்டு அது மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் செக் பண்ணுங்கள். இருந்தால் ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பாக நான் வாங்குவேன். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ சார்.